பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்களின் புகழ்பெற்ற தலைநகரமாக இருந்தது உறையூர். அங்கு சாரமா முனிவர் என்ற பெரிய முனிவர் சிவபெருமானுக்காக நந்தவனம் அமைத்து பூஜை செய்து வந்தார். ஒரு நாள் சோழ மன்னன் அந்த நந்தவனத்தின் அழகைக் கண்டு பூக்களை அரண்மனைக்கு கொண்டு வரச் சொன்னான். இதனால் கோபமடைந்த முனிவர் உறையூர் நகரத்தையே சபித்தார். அந்த சாபத்தால் உறையூரில் மண்மழை, கல்மழை, தீப்பொறி மழை பெய்ய ஆரம்பித்தது. சாபம் பலித்து விட்டது. மண்மழை பெய்கிறது. ஓடுங்கள்! அரண்மனை மண்ணில் புதைகிறது. விரைவில் வெளியேறுங்கள்! அப்போது மக்கள் தங்கள் குலதெய்வமான வெக்காளியம்மனை வேண்டினர். உடனே காளியம்மன் தன் மக்களுக்கு அருள் பாலிக்கிறார். மண்மழை நிற்கிறது. வடக்கு நோக்கி அமருகிறார். மக்கள் வீடில்லாமல் இருக்கிறார்கள். எனவே மேற்கூரை எனக்கு வேண்டாம் என்று கூறுகிறார். மக்கள் மீண்டும் அந்த ஊரில் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். மண்மாறி பொழிந்து மழைமேடான இடமே இப்பொழுது மேட்டுத்தெரு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வரலாற்றுச் சான்றுக்கு இதுவும் ஒரு உதாரணம். மேட்டுத்தெரு இன்றும் மாறாமல் இருக்கிறது. ஆமாம், தலைமுறை தலைமுறையாக அதே பெயரில். அதேபோல் சோழ மன்னன் அரண்மனைக்கு பின்புறமாக இருந்த அருவிகளும் சுனைகளும் காலம் கடந்தும் இன்றும் சோழன் பாறை என்ற பெயருடன் அறியப்படுகிறது. இன்றும் உறையூரில் அருள்பாலிக்கும் வெக்காளியம்மன் வானத்தை கூரையாக வைத்து தன் மக்களை காத்து கொண்டிருக்கிறார். உண்மையான பக்தியுடன் வேண்டினால் அம்மன் அருள் நிச்சயம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.